ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான சிம்பிளான டிசைன் ப்ளவுஸை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம். பிகினர்ஸ் உங்களுக்காக தான் இந்த டிசைன் ப்ளவுஸ். ஏற்கனவே இந்த மாடலில் நம்ம ஒரு டிசைன் ப்ளவுஸ் போட்டிருந்தோம். அதில் ஒரு கஸ்டமர் கேட்டிருந்தாங்க, இது சாரீ கலரை வச்சு எனக்கு இந்த டிசைன் பண்ணி கொடுங்க, அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்காக இந்த டிசைனை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். 1.5 இன்ச்சு அகலம், 1.5 இன்ச்சு நீளம், ரெண்டுமே வந்து சம அளவாக எடுத்துக்கோங்க. இப்போ சாரீ கலர் தான் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக வந்து அந்த 1.5 இன்ச்சு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா பெருசாக தைக்கும் போது அது கொஞ்சம் அசிங்கமாக தெரிகிற மாதிரி இருக்கும். அதனால் நீட்டாக தெரியணும், ஆனால் டிசைன் நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கம்மியான அளவு எடுத்துக்கலாம். இல்லைன்னா நம்ம வந்து 2.5 இன்ச்சு 2 இன்ச்சு அந்த மாதிரி எடுப்போம். நம்ம வந்து குட்டியாக பீசும்போது குட்டி குட்டி பீஸாக வைக்கும்போது இன்னும் அழகாக தெரிஞ்சிச்சு. அதனால சரி இந்த மாதிரி நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் 1.5 இன்ச்சு பீஸில் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ நம்ம சாரீ கலருக்கு 1.5 இன்ச்சு பீஸை எடுத்து இந்த மாதிரி முக்கோணமாக மடித்து நம்ம லேஸ் வடிவத்தில் நம்ம வைக்க போகிறோம். நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க. டிசைன் ப்ளவுஸ் தைக்க தெரியலன்னு கவலையே படாதீங்க. இந்த டிசைனு கண்டிப்பாக ஒரு பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கூட ஈஸியாக உங்களால் கற்றுக்க முடியும். எந்த ஒரு டிசைனுமே நம்மளுக்கு கஷ்டம் கிடையாது. நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோ நம்ம பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளாலையும் தைக்க முடியும். நீங்கள் வந்து நம்மளால் தைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. ஏன்னா நம்மளால் எவ்வளோ பெரிய டிசைனாக இருந்தாலும் நம்ம பொறுமையாக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தச்சிடலாம். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 8 வச்சோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு டைம் வந்து கம்மியாக இருக்கும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது பார்க்குறக்கு அந்தளவுக்கு லுக்காக இருக்காது, ப்ளேஸ் மாதிரி இருக்காது. அதனால நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம 1.5 இன்ச்சு பீஸ் தான் எடுக்க போகிறோம். அதுலேருந்து சாரீலேருந்து நிறையாவும் கட் பண்ண தேவையே கிடையாது. ஏன்னா 1.5 இன்ச்சு அகலம் 1.5 இன்ச்சு உயரம் அப்படின்றதுனால சும்மா ஒரு லைன் நம்மளுக்கு கட் பண்ணாலே நம்மளுக்கு போதுமான அளவு வந்து கிடச்சிரும். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 இன்ச்சு அகலம் வந்து எடுத்துட்டிங்கன்னா ஒரு 2 லைன் நம்ம கட் பண்ணோம்னா போதும். 3 இன்ச்சுன்னும் போது ரொம்ப நம்ம சாரீலேருந்து கட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. 3 இன்ச்சு 2 லைனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். ஒரே லைன் கட் பண்ணி அதை 2 லைனாக நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா லேஸ் மாதிரி 1 by 1 வைக்கணும். அடுக்கடுக்காக அது மேலே வைக்கும்போது இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். அதை வந்து நம்ம தச்ச ப்ளவுஸில் சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் தச்ச ப்ளவுஸ்லையும் ரெடி பண்ணலாம், தைக்காததுக்கு முன்னாடியே நீங்கள் ரெடி பண்ணலாம். நம்ம வந்து தச்ச ப்ளவுஸில் தான் நம்ம ரெடி பண்ண சொல்லியிருந்தாங்க. அதனால் அந்த ரவுண்ட் நெக்கில் அந்த லேஸ் வடிவத்தை நம்ம வச்சு அடிச்சிட்டோம். எவ்வளோ ஈஸியாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். கண்டிப்பாக நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்மளுடைய சேனலில் ஒவ்வொரு வீடியோவும் போட்ட வீடியோ யாருக்குமே புரியலை அப்படின்றதே இருக்கவே கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம புரியும்படியே சொல்லுவோம். அப்படியும் புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கான ஒரு வீடியோ திருப்பி ரிப்ளை வீடியோ நம்ம கொடுக்கலாம். புரியல அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை அந்த வீடியோ பார்த்தீங்கன்னாவே கண்டிப்பாக யாராக இருந்தாலும் உங்களுக்கு வந்து புரிஞ்சிடும். ஏன்னா அந்தளவுக்கு நம்ம ஸ்லோவாக தான் எடுத்து நம்ம ஒவ்வொரு வீடியோவும் நம்ம போட்டிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு லேஸ் வடிவத்தில் சூப்பராக வந்து ரெடி பண்ணிட்டோம். இப்போ பிசுறுகள்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பிசுறுகள்லாம் கட் பண்ணும்போது தான் நம்ம அடுத்து அது மேலே நம்ம அந்த பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேஸ் வச்சு அடிப்போம். அப்போ வந்து அந்த கட் பண்ணிவிட்டு நம்ம வைக்கும்போது அந்த பிசுறு வெளியில் தெரியாமல் இருக்கும். நீங்கள் கட் பண்ணாமல் அப்படியே வச்சிங்கன்னா பிசுறு வந்து வெளியில் தெரியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் லேஸ் வச்சு அடிக்கும்போது கொஞ்சம் வந்து பெரிய லேஸாக வந்து வச்சு அடிச்சுக்கோங்க. ஏன்னா அந்த 2 பகுதிக்கும் நம்மளுக்கு கவர் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த லேஸு. அதனால் கொஞ்சம் வந்து அந்த பிசுரை வந்து கவர் பண்ணுற மாதிரி ஒரு லேஸ் எடுத்துக்கோங்க. அது நீங்கள் சாரீ கலருக்கு மேட்சான ஒரு லேஸாக இருந்தாலும் சரி, இல்லை கோல்டு கலராக இருந்தாலும் சரி, எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து கோல்டு கலரே யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து சாரீ கலர் இருந்துச்சு அப்படின்னா அதுவே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் வந்து அந்த பிசுறு வந்து கவர் பண்ணுற மாதிரி கொஞ்சம் வந்து பெரிய லேஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாகவும் இருக்கும். அந்த லேஸும் நம்ம அந்த ரெடி பண்ணி வச்ச துணியும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் வந்து ஒரே லேஸ் மாதிரியே உங்களுக்கு தெரியும். அந்தளவுக்கு வந்து நம்ம குட்டி குட்டி பீஸாக வந்து மடிச்சிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான டிசைன் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்ம 2 டிசைன் இதில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். ஏன்னா லேஸ் வச்சு ஒன்று, அதுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம். இப்படியே நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு பாசி வச்சு தைச்சிட்டோம் அப்படின்னா அது ஒரு டிசைனாக இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு டிசைன்லேயும் எந்த அளவுக்கு நம்ம டிசைன்களை எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் பிரித்து எடுத்துக்கோங்க. ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தைச்சி ஒருத்தவங்களுக்கு பாசி வச்சு தைச்சி கொடுங்க, ஒருத்தவங்களுக்கு பாசி வைக்காமல் தைச்சி கொடுங்க. இப்போ இதில் வந்து நீங்கள் அந்த முக்கோண சேஃபுக்கு வந்து தையல் மட்டும் போட்டுட்டு விட்டீங்க அப்படின்னா ஒரு படிமானம், அது வந்து படிமான தையல் மாதிரி இருக்கும். அந்த ப்ளவுஸும் நம்ம அந்த லேஸ் மாதிரி வைக்காமல் நம்ம கட்டிங்லேயே அந்த வீடியோ போட்ட மாதிரியே இருக்கும். நீங்கள் அடிச்சிட்டிங்க அப்படின்னா இவங்க வந்து பாசி வச்சு கேட்டதுனால நம்ம பாசியை வச்சு அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாசி வச்சு நம்ம தைக்க போகிறோம். இந்த முக்கோண சேஃபில் நீங்கள் தையல் போட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே அது வந்து தனியாக நம்ம லேஸ் வச்ச மாதிரியே இருக்காது. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கரெக்டாக அந்த சேஃபுக்கு முக்கோண சேஃபுக்கு வந்து ஊசி நிப்பாட்டி அந்த முக்கோணம் வரும்போது திருப்பி அடிக்கணும். வெளியில் வந்து தெரிஞ்சிடக்கூடாது. கரெக்டாக அந்த முக்கோணத்தில் அடிச்சிட்டோம் அப்படின்னா இந்த டிசைன் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும். இவங்க வந்து பாசி கேட்டதுனால நான் பாசி வச்சு நான் தைச்சிட்றேன். இப்போ பாசி வச்சு தைக்கும் போது உங்களுக்கு அந்த இடம் வந்து தூக்கி அந்த சுத்தியில் பார்க்கும்போது தூக்கிட்டு இருக்கா,
இதே நம்ம பாசி வச்சு அடிச்சிட்டோம் அப்படின்னா அது வந்து தூக்குன மாதிரி இருக்காது. உங்களுக்கு வந்து இன்னும் டிசைன் நம்மளுக்கு குடுத்த மாதிரி இருக்கும். உங்களுக்கு நெறைய டிசைன் ப்ளவுஸ் வீடியோ நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நம்மளுடைய சேனல்ல பிளேலிஸ்ட்டுக்கு போனீங்க அப்படின்னா, நெறைய டிசைன் ப்ளவுஸ் இருக்கு. அத பார்த்தே வந்து நீங்க உங்களுடைய கஸ்டமருக்கு நெறையா வந்து தச்சு குடுக்கலாம். ஒவ்வொருத்தவங்க வீடியோவும் நீங்க பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா அப்படியே தெரியும். யாரு தைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக புரியுது அப்படின்றது கண்டிப்பா உங்களுக்கு தெரியும். அந்த மாரி சேனல் உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா, என்னுடைய சேனலா இருந்தாலும் சரி, வேறவங்க சேனலா இருந்தாலும் சரி, உங்களுக்கு புரிஞ்சுச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நீங்க டெய்லரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ நீங்க போடும்போது, அவங்கள பார்த்தே நீங்க ஈஸியா வந்து ஒவ்வொரு டிசைன் தச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தச்ச ப்ளவுஸில் ஒரு சூப்பரான சாரீ கலருக்கு மேட்சா இது வந்து சாரீ. இது எப்படி இருக்குது அப்படின்றத பாருங்கள். கலர் காம்பினேஷனும் சூப்பராக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மறக்காமல் பிளேலிஸ்ட்டை போய் பாருங்கள். தேங்க்யூ.